Hello guys, I'm Varun. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் செயின்ட் பால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து 76 பேசஞ்சர் மற்றும் 4 க்ரூ மெம்பர் மொத்தமா 80 பேரோட டெல்டா ஏர்லைன்ஸ் 4819 ஃபிளைட் வந்து கனடா நோக்கி புறப்படுது. டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் 86 நிமிட பயணத்துக்கு பிறகு 17 பிப்ரவரி 2025 மதியம் 2 மணி அளவுல கனடாவின் டொராண்டோ பிஎஸ்என் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரன்வேல இந்த டெல்டா ஏர்லைன்ஸ் 4819 இந்த ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகும்போது ஸ்கிட் ஆகுது. இந்த ஃபிளைட்டோட ரைட் விங் வந்து தரையை உரசியபடியே லேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இந்த ஃபிளைட் வந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகுது. உடனே ஃபயர் ஃபைட்டர்ஸ் மற்றும் ரெஸ்கியூ டீம் வந்து அந்த இடத்திற்கு விரைந்து வராங்க. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ஆபரேஷனும் நடைபெறுது. தலைகீழாக கவிழ்ந்த இந்த ஃபிளைட்ல இருந்த 80 பேரும் வந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த விபத்துல எந்தவித உயிரிழப்பும் ஏற்படல. 18 பேருக்கு மற்றும் காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்து வந்து எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு கிளியரா தெரியல. இந்த விபத்து வந்து பனி புயல்னால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு அபிஷியல்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விபத்து எதனால ஏற்பட்டுச்சு போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும் அப்படின்ட்டு கனடியன் அத்தாரிட்டிஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க.